மத்தேயு 14 அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். தேவ பிள்ளைகளே, சீஷர்கள் படவில் ஏறி அக்கறைக்கு போய்கொண்டிருந்த போது எதிர்காற்று பலமாய் வீசினபடியினால் அவர்கள் சென்ற படகு அலைகளினால் மிகுந்த பிரச்சனைகளை சந்தித்தது. அதனால் சீஷர்கள் எல்லாரும் என்னாகுமோ ஏதாகுமோ என்று அதிகமாய் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்து அவர்களுக்கு அற்புதம் செய்தார். தேவ பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தில் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக பிரச்சனைகளை கொடுத்து வந்த பார்வோனை தேவன் சிவந்த சமுத்திரத்தில் முற்றிலுமாய் அடக்கி போட்டார். யூதர்களுக்கு எதிராக குடைச்சல்களை கொடுத்து வந்த ஆமானை தேவன் ஒரு அவமானகரமான மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அதுபோல தானியேலுக்கு எதிராக பல விதங்களில் இடைஞ்சல்களை கொடுத்து வந்த பிரதானிகளையும் தேசாதிபதிகளையும் தேவன் குடும்பத்தோடு சிங்கங்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் வசிக்கிற இடத்திலோ வேலை செய்கிற இடத்திலோ அல்லது உங்கள் குடும்பத்திற்குள்ளோ யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக குடைச்சல்களை கொடுத்து உங்கள் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சீக்கிரத்தில் உங்களுக்கு முன்பாக தோற்று போவார்கள். அவர்கள் உங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவார்கள். அன்றைக்கு பயந்திருந்த சீஷர்களுக்கு கடலின் மேல் நடந்து வந்து அற்புதம் செய்தவர் இன்றைக்கு உங்களை தேடி வந்து அற்புதம் செய்ய போகிறார். பயப்படாதிருங்கள். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் காலின் கீழே இருக்கிறது. இனி அவைகள் எழும்புவதே இல்லை. எதிர்காற்றே இல்லாத அமைதியான சூழ்நிலைகளில் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு போவார். நீங்கள் வெற்றிகரமாய் வாழுவீர்கள். ஜெபம் செய்வோம். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு முன்பாக வருகிறோம். சீஷர்கள் எதிர்காற்றால் பாதிக்கப்பட்ட போது கடல் மேல் நடந்து வந்து அற்புதம் செய்தீரே, அதுபோல இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்வீராக. யாரெல்லாம் இவர்களுக்கு இடைஞ்சலாகவும் குடைச்சலாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சீக்கிரத்தில் தோற்று போவார்களாக. அமைதியான மன நிறைவான வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவீராக. நீர் அப்படியே செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.